நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்று ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி சுவாதி நட்சத்திரத்திலேயே வாரம் துவங்கிறது. 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி முடிய உள்ள வார ராசி பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி குரு திசைனா என்ன, குரு திசையில் என்னென்ன நன்மைகள் நமக்கு நடக்க போகிறது, என்னென்ன கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். குருமகா திசை 16 வருஷம். பெரியவா வாழ்த்துறச்ச என்றும் 16 எண்ணம் போல் வாழ்வு அப்படின்பா. அந்த ஆயுஷை கொடுக்கக்கூடியது சனி பகவானாக இருந்தாலும் கூட அந்த ஆயுஷோட சம்பந்தப்பட்டவரும் குரு பகவான் தான். ஏன்னு கேட்டால் நம்மளுடைய சரீரத்தில் மூளை பகுதியில் குரு பகவான் இருக்கா, நம்மளுடைய மூளையில் குரு பகவான் இருக்கா, மூளை பகுதியில் உட்கார்ந்துருக்கா, பிரெயினில் இருக்கார். எப்போவுமே பதட்டம் ஜாஸ்தியாக இருந்தால் பிரெயின் ஒர்க் பண்ணுறது குறைஞ்சி போயிடும். பதட்டம் வரக்கூடாது. ஒரு மனுஷாளுக்கு நிதானத்தையும் அதே நேரத்தில் கோபத்தை குறைக்கக்கூடியவர் குரு பகவான். 16 வருஷம் குருமகாதிசை. 16 வருஷமும் நம்ம ஸ்திரமாக இருந்தோம்னா நமக்கு அழியாத செல்வமான ஞானத்தை தரக்கூடியவர், இந்திர ஞானம், பிரம்ம ஞானம், சூட்சம ஞானத்தை தரக்கூடியவர் குரு பகவான். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சற்று நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பயப்பட வேண்டாம். நடக்கிறது நடந்தே தீரும், அது இறைவன் விட்ட வழின்னு சொல்லுவா. இருந்தாலும் நாமளாக இருந்தால்தான் நடக்கிறது நல்லது நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நிதானமும் பக்குவமும் அவசியம் தேவை. வாரத்தில் பின்பகுதி நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்கோ. ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பூரணமான அனுகிரகம் செய்வார். ரிஷபராசி அன்பர்களே, நல்ல ஒரு ஏற்றமான வாரம். எதிர்பாராத நன்மைகள் வந்து சேரும். எவ்வளோ பொருள் இருந்தாலும் கையில் நிற்கிறது இல்லை. சில பேருக்கு செலவழிஞ்சுடுறது. கடன் வாங்கி வச்சிருப்பா, அந்த வாங்கி வச்ச கடனை யாராவது வந்து கடன் வாங்கிட்டு போயிடுவா. அந்த மாதிரி நிலையெல்லாம் இருந்தது. இப்போ கடன் வாங்கினவாள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொண்டு வந்து தருவா. வாரத்தில் 5 நாள் கொஞ்சம் தாழ்வான நிலை இருந்தாலும் மீதி 2 நாளும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். கவலைப்பட வேண்டாம். நல்ல அனுபவம் நிறைய கிடைக்கும். அனுபவம்னா என்ன அப்படின்னா, அனுபவத்தை போய் தேடி போக முடியுமா? சில கஷ்டங்களையும் சில சங்கடங்களையும் சில இடையூறுகளையும் பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவாளையும் நாம் சந்தித்தாதான் நமக்கு அனுபவம் வந்து சேரும். அதனால் அனுபவம் மிக்க வாரம் இது. ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி உங்களுக்கு பரிபூரணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயணாய். மிதுனராசி அன்பர்களே, நல்லா துவக்கமே நல்லா இருக்கு. இன்றைக்கி 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அப்படியே நல்லா ஓடுது வண்டி. 12ஆம் தேதி வரலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சனியுடைய பலமும் புதனுடைய பலமும் சுக்கிரனுடைய பலமும் நல்ல அதிதியாக இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். 100%க்கு 90% நன்மையே நடக்கும். பொருள்கள் சேரக்கூடிய வாரம் இது. கடகராசி அன்பர்களே, நல்ல ஒரு சுபிட்சம்னா என்ன அப்படின்னா, வீடு தேடி செல்வங்கள் வரக்கூடிய வாரம் இது. நல்லா, அதாவது நம்ம எதையுமே தேடி போக வேண்டியதில்லை, தன்னால் தேடி வரும். அதனால் நல்வழிகளுக்கு நாம் செல்வங்களை செலவழிக்கிறச்ச அது நமக்கு நன்மையே நடக்கும். அந்த லட்சுமி யோகம் நம்ம கூட இருக்கும். அதுதான் குபேர சம்பத்தி யோகம்னு சொல்லுவாள். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு செல்வங்கள் தேடி வரக்கூடிய வாரம் இது. 100%க்கு 85% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. சுபிட்சமான வாரம் இது. ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பூரணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயணாய். சிம்மராசி அன்பர்களே, ஏற்றத்தாழ்வு ஒரு புறம் இருக்குது, ஏற்றம் இருக்குது, தாழ்வும் இருக்குது. வாரத்தில் 3 நாள் முன்னாடி, பின்னாடி 4 நாள் நல்லா சுபிட்சமாக இருக்குது. ரொம்ப நன்னா போகும் பின்னாடி, கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு எதிர்பாராத செல்வந்தர்களை சந்திப்பேன். செல்வந்தர்னா யாருன்னா, நிதானமாக செலவழிக்கக்கூடியவா, நல்ல காரியங்களுக்கு தரக்கூடியவா, கோடிக்கணக்கான செல்வங்கள் இருந்தும் அதை வெளிக்கு காட்டாதவா, வெளியில் காட்ட மாட்டாளாம், அவள் தான் செல்வந்தன். நிறைகுடம் தழும்பாது, அவன் முகத்தில் அருளும் பொருளும் நிறைந்திருக்கும். அவன் தான் குபேர சம்பத்து யோகமுடையவன். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு செல்வங்கள் தனவந்தனாலே வந்து சேரக்கூடிய வாரம் இது.
100%, 85% உங்களுக்கு சுபிட்சம் தேடி போகாமலே செல்வங்கள் தன்னால் வந்து சேரும். ஒருத்த கையில் வாங்கிட்டால் அது விருதி. நம்ம சொல்கிறோம் இல்லையா, உங்கள் கையால் 1 ரூபா வாங்கினா 1 கோடிக்கு சமம் ஐயா அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா நம்ம எல்லாரையும் அப்படி சொல்கிறது இல்லை. உலகத்தில் யாரையும் வெறுக்கக்கூடாது. ஒன்று அதாவது மற்றவளை திருத்தி நல்ல நிலைக்கு கொண்டு போகணும். யாருமே கெட்டவா கிடையாது. நம்ம அடிக்கடி பேசுகிறச்சே சொல்லுவோம், உலகத்தில் யாருமே கெட்டவா கிடையாது, எல்லாமே நல்லவா தான். எல்லாருக்கும் சுபிட்சம் உண்டாகணும், எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும். சில பேர் சொல்லுவா, நம்ம ஆற்ற விட்டு வெளியில் இறங்கி வர்றச்ச யாரும் எழுத்தாப்பில் வரக்கூடாது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது, சகுனம்லாம் பார்க்கக்கூடாது. பகவான் இருக்கா, இறைவன் நினச்சிட்டு ஓம் நமோ நாராயணான்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஆற்ற விட்டு இறங்கி நடந்தோம்னாலே இறைவன் பார்த்துப்பா நம்பரை. அதனால் நம்ம யாரையும் வெறுத்து ஒதுக்க வேண்டாம், யாரையும் நம்ம கெட்டவான்னு நினைக்க வேண்டாம், கெட்டவான்னு சொல்ல வேண்டாம். அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் நல்லவாங்கிற அந்த எண்ணங்கள் நமக்கு பூரணமாக இருக்கணும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சுபிட்சமான வாரம் இது, செல்வங்கள் தேடி வரக்கூடிய வாரம் இது. ஸ்ரீ கலியுக ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பூரணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயணாய. கன்னியா ராசி அன்பர்களே, நல்ல ஒரு துவக்கமும் நல்லா இருக்கும், முடிவும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வாரத்தில் 3 நாள் நல்ல ஒரு நமக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். மீதி 4 நாள் கொஞ்சம் நிதானத்திலையும் நன்மைகள் நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, புதனுடைய சாரமும் சுக்கிரனுடைய சாரமும் சூரியனுடைய சாரமும் நமக்கு நல்ல பலமாக இருக்குது. பலமாக இருக்கிறச்ச நிதானத்தில் செல்வம் வர்றது நிலையாக இருக்கும்னு சொல்லுவாள். நிதானத்தில் தான் செல்வம் வரணுமா. நிதானத்தில் செல்வம் வர்றச்ச ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு தேடி இருப்போம் செல்வத்தை, நமக்கு நிதானத்தில் பகவான் நிறையா தந்துடுவார். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நல்ல பொருள்கள்லாம் பொன்னும் பொருளும் வீடு சேரும் அப்படின்பா. குபேர சம்பத்து, குபேர சம்பத்து யோகம் வேற. அப்பப்போ இறைவன் நம்மளுடைய பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ப செல்வங்களை கொடுக்கறது வேறு. அதனால் செல்வம் நம்மளை தன்னால் தேடி வரும். குபேர சம்பத்து யோகமிக்க வாரம் இது. கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சமான வாரம் இது. காரணம் என்ன அப்படின்னா, அஸ்த நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 3லேயும் நல்ல சுபிட்சம் இருக்குது. காரணம், கன்னியா ராசியில் பிறக்கிறவாள் நுண்ணறிவு படைத்தவளாக இருப்பாள் அப்படின்னு சொல்கிறது பொம்நாட்டிகளுக்கு. நுண்ணறிவுனா வருமுன் காக்கிறது. சில பேர் எல்லா ராசியிலும் பிறக்கவாள் நுண்ணறிவு இருக்குது, இருந்தாலும் இவா டக்குன்னு சமயோஜிதத்தோட நுண்ணறிவு வேலை செய்யுமா. அந்த கன்னியா ராசியில் சில பேருக்கு அந்த நுண்ணறிவுகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த 12 ராசியிலையும் நுண்ணறிவுகளும் அதே நேரத்தில் அதீதி சக்தியும் இருக்குது. கவலையே பட வேண்டாம். இந்த வாரத்தில் பொறுத்தளவுக்கு 100%க்கு 90% உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய வாரம் இது. கவலையே பட வேண்டாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துளாராசி அன்பர்களே, வார துவக்கமே நன்னா இருக்கு. காரணம் என்னென்னா, வாரத்தில் பார்த்தீங்கன்னா சுவாதியில் நரசிம்மனுடைய நட்சத்திரத்தில் வாரம் ரொம்ப விசேஷமான வாரம்னு சொல்லலாம். ஒரு புறம் சனியுடைய தாக்கம் இருந்தாலும் கூட இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நிதானமாக கொண்டு போயிடும் உங்களை. அப்படி கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே நமக்கு சனிக்கிழமை வந்துடும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நல்ல விருந்து உபச்சாரங்கள், வெளியில் போகிற இடங்கள்லாம் சென்ற இடம்லாம் சிறப்புங்கிற மாதிரி நம்மளை எல்லாம் தேடி உணவை கொடுப்பா. அதனால் உணவுலேயும் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருங்கோ. காரணம் ருசிக்கு சாப்பிடக்கூடாது. ருசித்து சாப்பிட்டா வியாதி வருமா, பசிக்கு சாப்பிட்டா வியாதி வராது. நல்லா ருசித்து சாப்பிட வேண்டாம். அதனால் பசிக்கு சாப்பிடுங்கோ, போதுங்கிற அளவில் எழுந்திரிச்சிருங்கோ. இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 80% நிதானமும் நன்மையும் சேர்ந்து நடக்கும். ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பரிபூரணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயணாய. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் நல்லா இருக்குது. ஏன்னு கேட்டால் ராகுவுடைய நட்சத்திரத்தில் வாரம் துவங்கிறதுனால ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட நிதானமான போக்கை கடைபிடிக்கும் பொழுது நமக்கு எல்லாமே சுபிட்சம் இருக்கும். உணவில் கட்டுப்பாடு வேணும். 4 நாளைக்கு உணவில் நிதானம் வேணும். குழந்தைகளுக்கு அளவோடு அதே நேரத்தில் அவள் சாப்பிட்ற அளவுக்கு உணவை தரணும். சாப்பிட்றச்ச குழந்தைங்களுக்கு இடையில தண்ணி சாப்பிடு தண்ணியை ஊற்றி விட்டுறக்கூடாது, நிறையா சாப்பிடாது. நாம் சாப்பிட்றச்சையும் சரி, இடையில நிறைய மடமடன்னு தண்ணி சாப்பிடக்கூடாது. உணவில் நிதானம் இருக்கணும். அதே நேரத்தில் நமக்கு நன்மை தரக்கூடிய வாரம் இது. கவலைப்பட வேண்டாம். விருந்து உபச்சாரங்களுக்கு போனால் அளவோடு சாப்பிடுங்கோ, நிதானமாக சாப்பிடுங்கோ.
மற்றவா வெறுக்கிற மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாது. சில பேர் பார்த்தா அள்ளி அள்ளி அப்படியே சாப்பிடுவா, சாப்பிட்ற பார்த்தா நமக்கே பயமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. நல்லா மென்று நல்லா நிதானமாக சாப்பிட்ணும். ராத்திரியில் 2 சப்பாத்தியை சாப்பிடுங்க. நல்லா மென்று சாப்பிட்டு பழகுங்க. உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சுபிட்சமான அதே நேரத்தில் அனுபவமிக்க வாரம் இது. 100%த்திற்கு 75% நன்மையே நடக்கும். ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பரிபூரணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயணாய. தனுசு ராசி அன்பர்களே, துவக்கமும் நல்லா இருக்கு, முடிவும் நல்லா இருக்கு. நம்ம தேடி போகாமலே எல்லாம் தேடி வரும். சில பேர் வரன் பார்த்துருப்பா, பொண்ணாத்துக்காரா பதில் சொல்கிறேன்னு போயிருப்பா மாப்பிள்ளை வீட்டில். மாப்பிள்ளை வீட்டுக்காரா பொண்ணு வீட்டில் பதில் சொல்கிறேன்னு சொல்லி போயிருப்பா. 1 வருஷம் கேப் இருக்கும். இவாளும் பதட்டமாக இருப்பா, அவளும் பதட்டமாக இருப்பா. சரி, பிள்ளை ரொம்ப லட்சணமாக இருக்கானே, அவனை விடப்படாது, நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு பகவான் முடிச்சு வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பா. அந்த பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய வாரம் இது. அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேறிடும். இப்படி ஒரு சிலருக்கு நன்மைகளை தரக்கூடிய வாரம் இது. இந்த கல்யாண அதாவது விவாகத்தில் மற்றவாளுக்கெல்லாம் பொருளாதாரங்கள்லாம் கொஞ்சம் சில தடைகள் இருக்கும். தேடி போவா, கடன் கிடைக்காது. பேங்க்லலாம் அப்ளை பண்ணியிருப்பா, தேடி வந்து சொல்வா, சார் உங்களுக்கு அப்ரூவல் வந்துருச்சு, வாங்க வாங்கிட்டு போங்க, கடன் உபாதைகள்லாம் தீர்ந்து போயிடும். இப்படி சில இடையூறுகள், இன்னல்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் நீங்கி மன அமைதி கிடைக்கக்கூடிய வாரம் இது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 100%த்திற்கு 90% சுபமான காரியங்களும் நல்ல நிலைகளும் செல்வமும் சேரக்கூடிய வாரம் இது. கவலையப்பட வேண்டாம். தன்னம்பிக்கையோட தைரியமாக இருங்க. எல்லாம் பகவான் பார்த்துப்பார். பகவானை பிரார்த்திப்போம். ஓம் நமோ நாராயணாய. மகர ராசி அன்பர்களே, சனியுடைய ராசியில் பிறந்திருந்தாலும் கூட சனி பகவான் உங்களுக்கு பூர்ணமான ஆயுசை கொடுப்பார். இந்த வாரத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வாரத்தில் 4 நாள் இந்த பைக்கில் போகிறவங்களாம் வேகமாக போகக்கூடாது. ஏன்னு கேட்டால் சில விபத்துக்களெல்லாம் நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்குறோம். வேகமாக போய் அப்படியே அந்த வீல் சறுக்கிட்டு வண்டிக்குள்ளே போயிடுவான். அப்போ நமக்கு மனசு ரொம்ப அப்படியே துடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த உயிர் வந்து நம்ம வாழ்கிறதுக்கு தான். நம்மளை வந்து அற்பத்தில் நம்ம போயிடுறதுக்கு இல்லை, இடையில் போகிறதுக்கு இல்லை. அந்த உயிரையும் தக்க வச்சுக்கணும். அதே நேரத்தில் நாம் மற்றவர்களுக்கு உபயோகமாகவும் இருக்கணும். நிதானத்தை கடைபிடிக்கணும். எப்போவுமே நிதானங்கிறது அவசியமான ஒன்று. ஏன் அப்படின்னா, இந்த ராகுவுடைய ஒரு சக்தி உங்களுக்கு பூரணமாக இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் நிறைய சில பேருக்கு சேர்ந்துட்டே இருக்கும். சில பேர் அப்படியே கனவாக இருக்கும், வண்டி வாங்குவோமா மாட்டோமான்னு. டக்குன்னு பார்த்தாக்கா வாங்க வண்டி வாங்கிங்கோன்னு சொல்லிவிடுவா. இருக்கிற பணத்தை கொடுங்கோ, பாக்கி அப்புறம் கொடுக்கலாம், வண்டி வாங்கிக்கலாம். அது மாதிரி வாகன ராசியுடைய வாரம் இது. 100%த்திற்கு 75% உங்களுக்கு நன்மையை நடக்கும். ஸ்ரீ கலியுக ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பரிபூரணமான நன்மையை செய்வார். ஓம் நமோ நாராயணாய. கும்பராசி அன்பர்களே, ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் கூட எல்லாத்தையும் ஒதுக்கிடலாம். காரணம் என்னென்னா, ஆரம்ப துவக்கமே நமக்கு இந்த தன்னம்பிக்கையிலையும் தைரியத்திலையும் நமக்கு நிதானங்கள் வரக்கூடிய வாரம் இது. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தேடிய செல்வங்கள் வீடு தேடி வரும். தேடிய செல்வம்னா என்ன? முயற்சி பண்ணி வச்சுருப்போம், அதான் தேடிய செல்வம். முயற்சி பண்ணி வச்சுருப்போம், அது நம்ம கைக்கு வந்து கிடைக்காது. மனசு அப்படி விரக்தியாக உட்காந்துருப்போம். என்னடா முயற்சி பண்ணிகிட்டே இருக்கமே, பலன் கிடைக்கலையே, அவாட்ட கேட்டமே கிடைக்கலையே, இங்கே கேட்டமே கிடைக்கலையே, நமக்கு வர வேண்டிய பணமும் வந்து சேரலையே, அவாள்கிட்ட கொடுத்தமே அதுவும் கொண்டு வந்து கொடுக்கலையே, இப்படிலாம் சில பதட்டமான நிலைகள் இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு சுபிட்சம் வரக்கூடிய வாரம் இது. ஏற்றத்தாழ்வுகள் ஒரு புறம் இருந்தாலும் கூட தைரியத்தினாலையும் தன்னம்பிக்கையினாலையும் வைராக்கியத்தினாலையும் இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும். 100%த்திற்கு 90% நாம் நினைக்காமலே காரியங்கள் நமக்கு சித்தியாயிடும். கவலையப்படாதீங்கோ. ஸ்ரீ கலியுக மங்கள பெருமாள் சுவாமி உங்களுக்கு பூர்ணமான அனுகிரகத்தை செய்வார். காத்தால தூங்கி எழுந்து ஓம் நமோ நாராயணாய இந்த மகா மந்திரத்தை மனசுக்குள்ளேயே 16 நிமிஷம் ஓம் நமோ நாராயணாய இந்த ஓம்னு நம்ம சொல்கிறச்சையே நமக்கு அதீதியான சக்தி நம்ம சரீரத்தில் கிடைச்சிடும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிரார்த்திக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனராசி அன்பர்களே, ஏற்றத்தாழ்வுகள் ஒரு புறம் இருந்தாலும் கூட கவலைப்படாதீங்க. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா
நல்ல ஒரு நிதானத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். நிதானம்னா ஒருத்தட்ட பேசுகிறச்ச, ஒருத்தட்ட ஒரு பொருளை கொடுக்குறச்ச, ஒரு பொருளை வாங்குறச்ச நம்ம நிதானத்தை கடைப்பிடிக்கணும். அதே நேரத்தில் நமக்கு எது வந்தாலும் நிறைய கிடைச்சாலும் சந்தோஷப்படக்கூடாது, கிடைக்கலைனாலும் துக்கப்படக்கூடாது. சுகத்தையும் துக்கத்தையும் ஒன்றா அனுஷ்டிக்க பழகணும். அந்த மனநிலை எப்படி வரும்? நல்ல பக்தி, பிரார்த்தனை, தியானம். தியானம் எப்படி வரும் அப்படின்னா, மௌனமாக இருக்கிறதுக்கு பேர் தியானம். மௌனமாக எப்போ இருக்கணும்? கார்த்தால வேலைகளை, மந்திரங்களை மனசுக்குள் சொல்லி பழக வேண்டும். மனசுக்குள்ளே சொல்லணும். நரசிம்மனுடைய மந்திரத்தை சொல்லலாம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்கம் பீஷணம் பத்ரம் மிருதிம் மிருதிம் நமாமியகம். குழந்தைகள் கல்விக்கு சொல்லலாம். ஓம் நமோ வாச்சே நமோ வாச்சஸ்பதே நமக சரஸ்வதி சர்வ வித்யாநிதய பிரபோதே பிரபோதே வித்யா சர்வமே வச்சமானய ஸ்வாகா ஸ்ரீவாகம்பருணி சமேதாலட்சுமி ஹயவதனா பரபிரமணே நமக. குழந்தைகள் கல்விக்கு சொல்லலாம். இப்படி கல்வியை தாயாரை, சரஸ்வதி தாயாரை நினச்சி குழந்தைகள் பிரார்த்திக்க சொல்லலாம். குழந்தைங்க அப்படியே மனசுக்குள்ளேயே தாயாருடைய உருவத்தை, சரஸ்வதி தாயாருடைய உருவத்தை மனசில் நினைச்சுட்டே இருந்தாலே அவளுக்கு கல்வி ஞானம் வந்துடும். இந்திர ஞானம், பிரம்ம ஞானம், சூட்சம ஞானம் கிடைச்சிரும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%த்திற்கு 65% உங்களுக்கு அனுபவமும் நன்மையும் தரக்கூடிய வாரம் இது. ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பரிபூரணமான அனுகிரகத்தை செய்வார், ஆரோக்கியத்தை தருவார், செல்வத்தை தருவார், ஆயுஷை தருவார். ஓம் நமோ நாராயணாய். மீண்டும் நாம் அடுத்த வாரம் நல்ல செய்திகளோடு மீண்டும் உங்களை சந்திப்போம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய.